ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக்கிமாக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பிளேஸ்டேஷன் வீட்டா கேம் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற கேம் டொக்கோரோ. டொக்கோரோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். இந்த வேர்டோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்கல் அப்படிங்கிற மீனிங் வரும். இந்த கேமை வந்து டெவலப் பண்ணவங்க கேம் ஆர்ட்ஸ். இந்த கேமை வந்து பப்ளிஷ் பண்ணவங்க கன்ஹோ ஆன்லைன் என்டர்டைன்மெண்ட். ஒரிஜினலாக இந்த கேம் வந்து பிளேஸ்டேஷன் வீட்டில் ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறம் வந்து ஐஎஸ்ஓ, ஆண்ட்ராய்டு, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆனது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்டண்டோ ஸ்விட்சில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த கேம் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா டார்க் லார்ட் அப்படிங்கிற ஒரு வில்லன்ட்ட வந்து டொக்கோரோ அப்படிங்கிற ஒரு ஸ்கெல்டன் ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாளைக்கு வந்து டார்க் லார்ட் வந்து பிரின்சஸை வந்து கேப்சர் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்காக அது கேசல்ல இருந்து கேப்சர் பண்ணி அவன் இடத்துக்கு கொண்டு போயிடுவான். இந்த டொக்கோரோ வந்து பிரின்சஸ் அழுவுறதை பார்த்துட்டு மனசு ஒழிஞ்சு போய் அந்த பிரின்சஸை எப்படியாவது அங்கேருந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த டொக்கோரோ வந்து எப்படி அந்த டார்க்லாரோட லொக்கேஷன்ல இருந்து பிரின்சஸை வெளியே கொண்டு போறது அப்படிங்கிறது தான் இந்த கேம். வாங்க நம்ம இந்த கேமை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வெர்ஷன் கேம். இந்த கேம் ஆக்சுவலாக வந்து ஜாப்பனீஸ் வெர்ஷனில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏஷியன் வெர்ஷனில் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வரும், பை டிஃபால்ட்டாக வரும். ஆனால் இந்த ஜாப்பனீஸ் வெர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ஆப்ஷனில் இங்கிலீஷ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாப்பனீஸ் வெர்ஷன் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ இது வந்து பிளேஸ்டேஷன் வீட்டில் வந்து ஃபிசிக்கல் காப்பியை வந்து நம்ம கம்ப்ளீட் இன் பாக்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனில் வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1500 அந்த மாதிரி வரும். இன்கேஸ் வந்து நீங்கள் ஏஷியன் வெர்ஷன் வந்து வாங்கினா அது ரொம்ப ரேர் ஆக்சுவலாக. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 வந்து 5000 வரைக்கும் வரும். ஆனால் நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ் வெர்ஷனில் இருக்குது. அதனால வந்து நம்ம ஏஷியன் வெர்ஷன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்டேஷன் வீட்டில் பெரிய அளவில் மேனுவல்லாம் வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஐ திங்க் வந்து மேபி அந்த கேம் வந்து ரிலீஸ் ஆன டைமில் வந்து 2012 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த டைமில் ரிலீஸ் ஆன கேம்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் கேட்ரேஜ் மட்டும்தான் இருக்கு. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வெர்ஷன் இருந்தாலுமே ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் மற்ற ஜாப்பனீஸ் வெர்ஷன் பிளேஸ்டேஷன் வீட்டா கேம்ஸை கம்பேர் பண்ணால். ஏன் அப்படின்னா இந்த கேம் வந்து ஃபிசிக்கல் வெர்ஷனாக வந்து பிளேஸ்டேஷன் வீட்டில் மட்டும் தான் வாங்க முடியும். ஏன்னா வந்து இப்போ இது வந்து ஐஓஎஸ்லையும் ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், நெட்டண்டோ ஸ்விட்ச் வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் எதுலையுமே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் வெர்ஷன் ரிலீஸ் ஆகலை. வெறும் பிளேஸ்டேஷன் வீட்டில் மட்டும்தான் ஃபிசிக்கல் வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கலெக்டர்ஸ் வந்து ஃபிசிக்கல் வெர்ஷன்ஸ் வாங்க தான் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால உங்களுக்கு இது வந்து டிமாண்ட் அதிகம். அதனால இது ஈவன் ஜாப்பனீஸ் வெர்ஷனாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸை வந்து ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இந்த கேம் வந்து ஒரு 2D பிளாட்ஃபார்மர் பசில் பேஸ்டு கேம் அப்படிங்கிற சொல்லலாம். இந்த கேம் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்ட் புக் நீங்க பாக்குற மாதிரி விஷுவலா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா மியூசிக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நம்ம இந்த கேமை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம கேம் ப்ளேக்கு போயிடலாம். டொக்கோரோ கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நியூ கேம் ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் கேமோடைய ஆப்ஷனை நம்ம செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் மெனுஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் மெனுவில் வந்து லாங்குவேஜ் இருக்குது. லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பை டிஃபால்ட்டாகவே வந்து ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஃபஸ்ட் ஐட்டமாக இருக்குது. இது ஈவன் தோ இது வந்து ஜாப்பனீஸ் கேமாக இருந்தாலுமே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷ் ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு, டச்சு, இட்டாலி, ஜாப்பனீஸ் இருக்குது, அப்புறம் சைனீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்பானிஷ் இருக்குது. ஸோ ஆடியோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இதில் 2 தான் இருக்குது. ஒரு மியூசிக் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் வந்து ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து கேம் பிளே அப்போ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து பிளேஸ்டேஷன் வீட்டா டிவியை யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணி நீங்கள் பிளேஸ்டேஷன் 4 கண்ட்ரோலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு கேமை ப்ளே பண்ணுறப்ப உங்களுக்கு அது காட்டுறேன். ஸ்டோரிக்கு தேட்டரில் வந்து உங்களுக்கு நிறைய கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு அன்லாக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து இங்கே அன்லாக் ஆகிருக்கு. நீங்கள் வந்து சேவ் டேட்டா வந்து டெலீட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல்ஸை நீங்கள் சேவ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஒரே ஒரு ஃபைல் தான் உங்களுக்கு சேவ் பண்ண முடியும்.
ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிட்டு நீங்கள் அதை ஃபைல்ஸை டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து தான் நீங்கள் கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம நியூ கேமுக்கு போயிடலாம். இந்த கட் சீன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 minutes வரைக்கும் ரன் ஆகும். ஆக்சுவலாக இந்த கட் சீன் வந்து நான் தனியாக வந்து கட் பண்ணி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கட் சீனை பார்க்கணுமா இருந்தால் அதில் பார்த்துக்கோங்க. நான் இந்த கட் சீனை வந்து இங்கே ஸ்கிப் பண்ணுறேன். இந்த கேம் வந்து உங்களுக்கு ஆர்டிஸ்டிக்காக பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக காயின்ஸ் இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இருக்கும். இது நீங்கள் கேமை வந்து ஃபுல்ஃபில்லாக, அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேமை வந்து கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இது எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. சம்டைம் வந்து பசிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான இடத்துல வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் எடுக்கவே முடியாது. நீங்கள் பிரின்சஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக இது இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் பிரின்சஸ் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அதோடைய ரூட்டில் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் பிரின்சஸை வந்து நீங்கள் பின்னாடி போக வைக்க முடியாது. அது வந்து ஓன் டைரெக்ஷனில் வந்து அது போயிட்டே இருக்கும். நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் மூவ் பண்ணி பிரின்சஸ் வந்து நீங்கள் சேஃபாக வந்து நெக்ஸ்ட்டு ஏரியா கொண்டு போகணும். இந்த கேம் ப்ரோக்ரஸ் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆட் ஆகும். அதாவது நீங்கள் வந்து சாக்கு யூஸ் பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இன்னொருத்தரை அதை குழியில் தள்ளனா தான் நமக்கு போக முடியும் அடுத்தது. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு Nintendo Switchலையும் ரிலீஸ் ஆனது, அப்புறம் iOSலையும், ஆண்ட்ராய்டு, அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் ஸ்டீம் டெக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கேம் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் வெர்ஷன் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு PlayStation Vita அதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வெர்ஷன்ஸே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எதுலேயும் உங்களுக்கு ஃபிசிக்கல் வெர்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு பசில் சால்வ் பண்ணுற கேமை இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இதில் வேணால் உங்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான பசில்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து சம் பசில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour அந்த மாதிரி கூட டைம் எடுத்துக்கும் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு சால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கேமோட பையிங் சஜஷன் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து
ஸ்டீம்லேயோ இல்லை மொபைல்லையோ வந்து வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து சீப்பஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ப்ளேஸ்டேஷன் வீட்டால் இந்த கேமை வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த கேம் ஆல்மோஸ்ட் வந்து 1500 2000 வரைக்கும் ஆகும். இன்கேஸ் நீங்கள் கலெக்டராக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து நீங்கள் கலெக்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து கேம் வந்து உங்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஏஷியன் வெர்ஷனில் கிடைக்கும். ஜாப்பனீஸ் வெர்ஷன் தான் கொஞ்சம் சீப்பு, அது வந்து ஒரு 1500 200 2000 வரைக்கும் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஏஷியன் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4000 5000 ஆகும். ஸோ இப்போ நமக்கு ஒரு எபிலிட்டி ஆட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இதை வந்து நம்ம சாக் மூலிமா நம்ம ஸ்விங் பண்ண வைக்க முடியும் ஆப்ஜெக்ட்ஸை. இந்த மேஜிக் போர்ஷன் ட்ரிங்க் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து பிரின்ஸாக மாற முடியும். பிரின்ஸ்லேருந்து திரும்பவும் ஸ்கெல்டனாக மாற முடியும். ப்ளேஸ்டேஷன் வீட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் டச் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து பிரின்ஸாக மாற முடியும். திரும்பவும் பேக் பேனை டபுள் டேப் பண்ணுறது மூலிமா நீங்கள் திரும்பவும் ஸ்கெல்டனாக மாற முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ளேஸ்டேஷன் 4 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி ப்ளேஸ்டேஷன் வீட்டில் இந்த கேமை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து டேப் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மிங்கில் வந்து நீங்கள் ஆர் பட்டனை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆர் பட்டனை கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிரின்ஸாகவும் மாற முடியும், திரும்ப வந்து ஸ்கெல்டனாகவும் மாற முடியும் அதே பட்டனில். இது ரொம்ப கன்வீனியன்ட் ஆப்ஷன் ஆக்சுவலாக டேப் பண்ணுறதை விட. உங்களுக்கு இந்த கண்டென்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டெக்கிமேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தது போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் கைஸ். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். See you guys.